அஸ்லாம் வலைக்கம்மா. இன்றைக்கி இளநீ பாயாசம் செய்ய போகிறேன். இளநீ பாயாசம் செய்கிறதுக்கு மெயினாக வந்து நம்ம இளநீ வேங்கணும். இளநீ இப்போ நான் 2 இளநீ வாங்கிக்கிறேன். அதுக்கு இப்போ தேங்காய் உள்ளதை வந்து பார்த்து வேங்கணும். இந்த தேங்காய் கடினமாகிக்கு. இந்த கடினமான வைக்கிற தேங்காயை நம்ம அரைச்சி ஊற்றிடணும். இது வடிகட்டவும் தேவையில்லை, அப்படியே அரைச்சி ஊற்றணும். லேசாக வைக்கிற இளம் தேங்காயம் என்ன செய்யணும், பொடிசாக நறுக்கி போடணும், சின்ன சின்ன பீஸாக. அதுக்கு கொஞ்சம் ஜவ்வரிசி நான் சுடுதண்ணியில் அவிச்சு இந்த வச்சுக்கிற ஜவ்வரிசி போடணும். முந்திரி பருப்பு நெய் வந்து தாளித்து கொட்டணும். கடைசியில் 1/2 லிட்டர் பால் நான் ஒரு 7-8 பேர் குடிக்கிற மாதிரி. தேவைக்கு சீனி போட்டுக்கிற வேண்டிய சுகருக்கு. டேஸ்ட்டுக்கு மில்க் மேட் ஊற்றுறேன். நெய்யை ஊற்றி முந்திரி பருப்புங்கிறேன். பால் காய்ச்சும் போது 2 ஏலக்காய் போட்டு பாலை காய்ச்சி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கடினமாக வைக்கிற தேங்காயை இந்த மிக்சியில் வெட்டி போட்டு அரைக்க போகிறேன். 1/2 லிட்டர் பாலை நல்லா கட்டியாக காட்டிக்கிறேன். 1/2 லிட்டர் பாலை இளநீ தண்ணியை அந்த இளநீக்காய் உள்ள தேங்காய்க்கும் உள்ள அந்த தேங்காயை ஊற்றி அரைக்க வேண்டியது. இளநியை மைப்போல் அரைச்சிக்கிறேன். அதையும் ஊற்றணும். நான் ஏற்கனவே என்ன செஞ்சேன், ஃப்ரீயாக வைக்கும்போது ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி கட்டியாக வச்சுட்டேன். அப்போ தான் வந்து அதில் ஒரு பாலுடைய ஆடை வரும், அதோடைய டேஸ்ட்டு வரும்னு சொல்லி ரொம்ப நேரம் நான் நண்டு கிண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காய்ச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் ஜவ்வரிசியை ஒரு கைக்குத்து அளவுக்கு ஒரு 50 கிராம் வச்சுக்கிறதுங்களேன். இன்றைக்கி சுடுதண்ணியை கொதிக்க வச்சு நான் என்ன செஞ்சுட்டேன், ஜவ்வரிசியை ஊற போட்டு வச்சுட்டேன். ஜவ்வரிசையும் இதுக்கிட்டேன். 2வது அடுத்தது என்ன செய்யணும், அந்த இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கொஞ்சம் பாருங்கள், இந்த இப்படி அழகாக எல்லாம் வந்துடும். பால் நம்ம தேங்காய் அதில் வைக்கிறது, அந்த வழுக்க தேங்காய் அப்படியே அரைச்சி குழு அழகா. இந்த சமயம் என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், இந்த வெட்டி வச்சுக்கிறேனே இதையும் அதில் போடணும். போட்டால் இதுவும் நல்லா வெந்துடும். இதுவும் நல்லா வெந்துடும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் 4-5 பேர் குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களாக்கு கொஞ்சம் தண்ணி பாருங்க எப்படி குழுன்னு இருக்குது. ஒரு 3 ஏலக்காயை இடிச்சு நான் இல்லை 3 ஏலக்காயை அதையும் இப்படி தட்டிப்போம். நல்ல மணமாக்கி. இது ரொம்ப ஈஸியான வேலை, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதை பார்த்துக்கிட்டீங்களாக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் நேரத்தோடய செஞ்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்பத்து மாதிரி தான் இதுவும் உடம்புக்கு. ஏன்னா நம்ம இதில் சேர்த்திக்கிற பூரா இளநீ, அது இளநீரில் உள்ள அந்த இது தேங்காய் ஜவ்வரிசி எல்லாமே குளிர்ச்சியானது நம்ம போட்டிக்குது. இப்போ நமக்கு டேஸ்ட்டுக்கு இதில் இறக்கி நல்லாணி சர்பத்தை ஊற்றி நீங்களாம், இல்லையே நான் இனிப்புக்கு இல்லைன்னா நம்ம மில்க் மேட் டேஸ்ட்டுக்கு எந்த பொருளுக்கும் நம்ம டேஸ்ட்டு கொடுத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி ருசி இருக்குது. நம்ம செஞ்சிட்டால் மட்டும் போதாது, பொருள் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நம்ம வெளியே வாங்கி குடிக்கிற இது டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சீனி போடுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை போடலாம். நான் சீனி போடுறேன், இந்த நாட்டு சர்க்கரை நான் போடலை. நாட்டு சர்க்கரை போட்டால் கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் அது நல்லது தான் உடம்புக்கு. நான் சீனி போடுறேன். சீனியை பிடிக்க நம்ம போட்டுட்டு 200 கிராம் போட்டுட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு இனிப்பு தேவைப்படுதோ நான் 200 கிராம் போட்டிக்கிறேன். குடிச்சு பார்ப்போம்.
கரெக்டாக வைக்க மாட்டேன். இது ரொம்ப கஷ்டப்படுற வேலையே இல்லை, 5 நிமிஷத்து வேலை. பகல் சோறாக்கும் போதே இந்த வேலையை செஞ்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு குடித்தா அட 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 அட. நம்மளும் இளநீர் பாயாசம் செஞ்சிட்டோம். நம்மளும் நம்ம கீழக்கரையோட பொருளை மட்டுமா செய்யணும், ஒவ்வொரு பொருளையும் நம்மளும் செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட் ஆகிக்குன்னு செஞ்சு பார்த்து திங்க வேண்டியதை. 1.5 ஸ்பூனு நெய்யை ஊற்றி நம்ம முந்திரி பருப்பை பொரிப்போம். நான் போட்ட 200 கிராம் கிளாஸ் சைஸ் மில்க் மைட் 2 ஸ்பூனு, இதெல்லாம் கரெக்டான சீனி அளவு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நாக்கு நல்லா தித்திக்கிற மாதிரி குடிக்கிறவோ நீங்கள் போட்டுக்கிறோங்க. ஏன்னா நான் ஜவ்வரிசியும் ஊற வச்சுட்டேன், பாலையும் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். வந்தோடய விறுவிறுன்னு வேலை பார்த்ததுனால பாலை கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கட்டியாக காய்ச்சன் பாலை. செம டேஸ்ட்டுமா, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருக்குது. செஞ்சு நோம்பு வேறு வருது, விதவிதமாக மக்களுக்கு செஞ்சு கொடுத்து சிறப்பான நோம்பை பிடிச்சி எல்லா மக்களுக்கும் என் நோம்புடைய வாழ்த்துக்கு நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இதாக போடுறேன், பார்த்து நீங்களும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த முந்திரி பருப்பு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு, ரொம்ப கருவேப்பிலை தேவை. இளநீர் பாயாசம் ரெடி. இதை பாருங்கள், தக்க 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 தக்கன்னு நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பையும் போட்டு வேலை ஜூட்டு பாருங்கள். அவ்வளோ அழகாக மனமாக சரியான மனம். நம்ம பார்வதி நெய்யும் இளநீர் பாயாசடைய வாடையும் சரியான வாடை, டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட் ஆகிக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அமர்த்தியாச்சு. நம்ம இனிமேல் குழந்தைகளுக்கு பரிமாறுவோம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஊற்றி பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்போம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆயிஷத்துமாக்கு